வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்க கிண்டி சிறுவர் பூங்கா. சமீபத்தில் தான் இது மேம்படுத்தப்பட்டு முதல்வரால் சனிக்கிழமை திறக்கப்பட்டது. இப்போ இங்கே அந்த 2 வீலர் 4 வீலர் நிறுத்துறதுக்கெல்லாம் ஏகப்பட்ட இடம் பெருசாக தயார் பண்ணி வச்சுருக்காங்க. அதை தான் இப்போ நம்ம பார்த்தோம். இது சுமார் 30 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த புதுப்பிக்கப்பட்ட அந்த ஃப்ரண்ட் எலிவேஷனை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது அந்த டிக்கெட்டு பார்த்தீங்கன்னாக்க சிறுவர்களுக்கு 10 ரூபாயும் பெரியவர்களுக்கு 60 ரூபாய் அது கலெக்ட் பண்ணுறாங்க. 2 வீலருக்கு 20 ரூபாயும் காருக்கு 50 ரூபாய். மற்றபடி நீங்கள் மொபைல்லலாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் எந்த தடையும் இல்லை. மூவி கேமரா எடுத்துன்னு போனால் 200 ரூபாய் கலெக்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம உள்ள நுழைஞ்ச உடனேயே ரொம்ப அருமையாக ஃபவுண்டன்லாம் பண்ணியிருக்காங்க. அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இது மார்னிங் 9:30லேருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். இப்போ இந்த பாதையை போகிறோம் பார்த்தீங்களா, இது புதிதாக போடப்பட்ட ஒரு எலிவேட்டடு ட்ராக்னு சொல்லலாம். இது இப்போ ஒரு இயற்கை பூங்காவாக மாற்றம் பண்ணியிருக்காங்க. சுமார் 6 மாதங்கள் இந்த பூங்கா மூடப்பட்டு இந்த மேம்படுத்தும் வேலையெல்லாம் நடைபெற்று இப்போ தான் திறந்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இந்த கூண்டு தான் 2800 சதுர மீட்டரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பறவை கூண்டு. இது இந்த வேடந்தாங்களுக்கு பல நாடுகளிலிருந்து இடம்பெயர்ந்து வரும் கொக்கு, நாரை போன்ற பல பறவைகள் இந்த இயற்கை கூண்டில் இடம்பெற்றுள்ளன. அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நல்ல பெருசாக விசாலமாக கட்டியிருக்காங்க. இந்த பறவைகளுக்கு இது கூண்டுன்னே தெரியாத அளவுக்கு அவ்வளோ பெருசாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஒரு பறவைகள் பற்றியும் நேம் போர்டு வச்சுருக்காங்க அழகாக. அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். நல்ல எல்லா இடத்துலையும் மரங்கள், புல்வெளிகள்லாம் நல்ல அருமையாக அமைச்சிருக்காங்க. இது டோட்டலாக 22 ஏக்கரில் பரப்பளவில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல 11 ஏக்கரில் புல் தரைகளும் செடி கொடிகள் மற்றும் மரங்கள் நடப்பட்டுள்ளன. அதனால இந்த இடமே பச்சை பசேல்னு காட்சியளிக்கிறது. இது நீங்கள் வீட்டில் குழந்தைகள் இருந்தால் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போங்க. எந்நேரமும் மொபைலையே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை கிடைத்து இந்த மாதிரி இடத்துக்கு வரப்போ அவங்க ரொம்ப விரும்பி ரசிப்பாங்க. அதில் எந்த வித சந்தேகமும் கிடையாது. மேலும் குழந்தைகள் விளையாடுறதுக்கு ஏகப்பட்ட விளையாட்டு பொருள்கள்லாம் வச்சுருக்காங்க. சறுக்கு மரம், ஊஞ்சல் அப்படின்னு நிறைய இருக்குது. இந்த பறவைகளுடைய அந்த கூண்டுக்குள்ளே ஒரு சிறிய குண்டு போல் அமைச்சு அதில் நீர் வர மாதிரிலாம் ஃபவுண்டன் மாதிரிலாம் அமைச்சிருக்காங்க. நல்ல பார்ப்பதற்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக பச்சை பசேல்னு காட்சி அளிக்கிறது. இது பாருங்க, கொக்கு, நாரை அவைகள்லாம் நல்ல எல்லாம் பெருசாக தான் இருக்குது. நல்ல காற்றோட்டமாகவும் நல்ல சூரிய ஒளி நல்ல படும்படியும் உள்ளுக்குள்ள மரங்களை எல்லாம் வளர்த்து அந்த மரங்களில் அந்த பறவைகள் தங்குற மாதிரி எல்லாமே பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. இங்கே ஒரு யானையும் அதன் குட்டியும்
சேர்ந்து இருக்க மாதிரி ஒரு பெரிய பொம்மை வடிவில் அமைச்சிருக்காங்க. இது செல்ஃபி பாயிண்ட் மாதிரி இருக்கு. உண்மையிலேயே ஒரு 2 யானையை கொண்டு கூட இங்கே வைக்கலாம். இடம் அவ்வளோ பெருசாக தான் இருக்கு. ஏன்னா யானை வந்து எப்பவுமே பார்க்க தெவிட்டாத பொருள் அதுவும் ஒன்று. இந்த யானையை கொண்டு வச்சா கூட சிறுவர்கள் வந்து அந்த நிஜமான யானை இருந்ததுனாக்கா அதை ரொம்ப ரசிப்பாங்க. அதை கூட இங்கே செய்யலாம். நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோ பாயிண்ட் நல்லா இருக்கு. இப்போ நம்ம வந்து அதை தாண்டி வந்த உடனே மான்கள் இருக்கக்கூடிய கூண்டுக்கு தான் வந்திருக்கோம். புள்ளி மான்கள் அதை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸ்பாட்டட் டீர்னு சொல்லுவோம் இல்லையா, அது இருக்கு. அதே மாதிரி பிளாக் பக் அப்படிங்கிற மான்களும், அப்புறம் சாம்பார் மான்கள். அதாவது சாம்பார் மான்கள் பார்த்தோன்னா நல்ல பெருசாக ஒரு மாடு மாதிரியே இருக்கு. அந்த மாதிரி பெரிய இது அவைகளும் இங்கே இடம்பெற்றிருக்கு. அப்படியே அதை முடிச்சுட்டு வந்தோம்னாக்கா அது பாம்புகளுக்கென்று தனியாக ஒரு கூரை மாதிரி வேயப்பட்டு அது உள்ளுக்குள்ள கண்ணாடி அறைக்குள்ள அந்த பாம்புகளை வச்சிருக்காங்க. இது சாரை பாம்பு நம்ம பார்க்கறது. சாரை பாம்பு, நாகப்பாம்பு, கட்டுவிரியன், மலைப்பாம்பு, இந்த மாதிரி எல்லா ஒரு 5-6 வகையான பாம்புகள் வந்து இங்கே வச்சிருக்காங்க. கட்டுவிரியன் இந்த சிறுவர் பூங்காவை ஒட்டின மாதிரியே தான் பாம்பு பண்ணையும் இருக்கு. இந்திய மலைப்பாம்பு, சனிக்கிழமை வந்து குழந்தைகள் கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை குழந்தைகள் கூட்டம் வந்து மிக அதிகமாக இருந்தது. குழந்தைகளுக்கு வந்து ஒரு சிறந்த பொழுதுபோக்கு இடம்னு இதை சொல்லலாம். பிளாக் பக் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதை முடிச்சுட்டு வந்தோம்னா நரி, குள்ள நரி 2 பாவம் தூங்கிட்டு இருக்கு. 2 நரிகள் இருக்கு அங்க. ஒரு நரி வந்து நடைப்பயிற்சி பண்ணிட்டு இருக்கு. இன்னொரு நரி கொஞ்சம் தூங்கின மாதிரி இருக்கு. இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி அழகா பண்ணியிருக்காங்க பாருங்க. அப்படியே 22 ஏக்கர்ல 11 ஏக்கர் வந்து புல்தரைகள், நடக்கும் பாதைகள், மரங்கள் அப்படின்னு தான் நட்டிருக்காங்க. பச்சை பசையில் ரம்யமாக காட்சியளிக்கிறது. இந்த மார்னிங்கில் வந்து நடைப்பயிற்சி மேற்கொள்பவர்களுக்கு கூட ஏதோ தனியாக மந்த்லி பாஸ் மாதிரி கொடுக்குறாங்கன்னு போட்டிருக்கு. மந்த்லி பாஸ் வாங்கிட்டா இங்கேயே வந்து அவங்க நடைப்பயிற்சி கூட மேற்கொள்ளலாம்ன்ற மாதிரி தான் போர்டு இருந்தது. நெருப்பு கோழி, ஆஸ்ட்ரிச், 2 நெருப்பு கோழி வச்சிருக்காங்க. இதோட பறவைகள் இனத்திலேயே மிகப்பெரிய பறவைன்னு இதை சொல்லலாம். இந்த இடம் பார்த்தோம்னாக்கா ஆக்சுவலாக 14 ஆகஸ்ட் 1959ஆம் ஆண்டு நம்ம ஜவஹர்லால் நேரு அவர்களால் இந்த சிறுவர் பூங்கா திறந்து வைக்கப்பட்டது அப்படின்னு
சரித்திர ஏடுகள் கூறுகிறது. அப்போ வந்து இது ஒரு சென்னையின் புறநகராக அறியப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சென்னைனாக்க டி நகர், மயிலாப்பூர், பிராட்வே இந்த இடங்கள் ஒண்டி தான் சென்னைன்னு இருந்தது. இதெல்லாம் வந்து ஒரு ஒதுக்குப்புறமாக தான் கருதப்பட்டது. இந்த 1910 ஆங்கிலேயர் காலத்தில் இந்த இடங்கள்லாம் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, ரெஸ்ட்ரிக்டட் ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்னு இந்த இடத்த டிக்ளேர் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்க. இது வந்து வெள்ளை மயில். 1910 இது வந்து ஒரு காடு மாதிரி தான் இருந்தது. பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதின்னு இந்த இடத்த வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த இடத்த ஒட்டினா மாதிரி தான் ராஜ்பவனும் அமைஞ்சிருக்கு. இந்தியாவில் உள்ள நகர்ப்புற தேசிய பூங்காக்களில், நகர்ப்புறத்துக்குள்ளேயே அதாவது சிட்டிக்குள்ளே இருக்கிற பூங்காக்களில் இது சென்னையில் இருக்கிறது வந்து 8வது இடத்தை பெறுகிறது. ஸோ 1910 வந்து இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. இப்போ வந்து இதை ஃபாரஸ்ட்னு சொல்ல முடியுமா? அருகிலேயே ஐஐடி இருக்குது, கேன்சர் இன்ஸ்டியூட் இருக்குது, காந்தி மண்டபம், ராஜாஜி மண்டபம் போன்ற பல வகையான, அப்புறம் லெதர் சிஎஸ்ஐஆர் லெதரு, சிஎல்ஆர்ஐ அது எல்லாமே இங்கே பக்கத்தில் இருக்குது. இது வந்து ஆந்தை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. குரங்குகள் கூட ஒரு நிறைய வகை குரங்குகள் வந்து இங்கே வச்சுருக்காங்க. நம்ம நார்மலாக நம்ம பார்க்கக்கூடிய குரங்குகள்லேருந்து சில வேறுபட்ட குரங்கு வகைகளும் வந்து இங்கே காட்சி பொருளாக வச்சுருக்காங்க. இந்த குரங்குகள் பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்தானாக்க குழந்தைகள் வந்து ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க அதெல்லாம். அதனால் கண்டிப்பாக இந்த லீவு நாள்லேயோ, சனி ஞாயிறு அல்லது மற்ற லீவு நாள் வந்தால் இந்த மாதிரி இடங்களுக்கு குழந்தைகளை கூட்டிகிட்டு போங்க, ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. இது வந்து நட்சத்திர ஆமை. அதே மாதிரி கிளிகள், பச்சை கிளியிலேயே வந்து விதவிதமான பச்சை கிளி, ஆஸ்திரேலியன் லவ் பேர்ட்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த கிளி கூண்டு வந்து ரொம்ப அதிகமான மெஷ் போட்டதுனால நம்மளால் பார்க்க முடியுது. இருந்தாலும் அந்த கேமராவில் வந்து அந்த அளவுக்கு நம்ம நேச்சுரல் ஐயாவில் பார்க்குற மாதிரி அந்த அளவுக்கு நம்மளால் இது பண்ண முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, தெரியுது. அது பாருங்கள், அதுதான் பச்சை கிளி. கிளிகளுக்குன்னு ஒரு 3 கூண்டு வச்சுருக்காங்க. எல்லா கூண்டுகளுமே வந்து இப்போ புதிதாக அமைக்கப்பட்டிருக்கு. 20 கோடி ரூபாய் தமிழக அரசும் 10 கோடி ரூபாய் வந்து டோனர்ஸ் மூலமாகவும் கலெக்ட் பண்ணி இந்த புதுப்பிச்சிருக்காங்க. இதில் வந்து நடக்க முடியாத பெரியவர்கள் மாதிரி இருந்தாங்கனாக்கா பேட்டரி ஆப்ரேட்டட் கார்ஸ் இருக்குது. இந்த கால்ஃப் கார்னு வாங்க இல்லையா, அந்த மாதிரி கார் இருக்குது. அதில் கூட போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். இது வந்து கழுகுகள். இந்த கழுகுகளுக்காக கூட இங்கே ஒரு பிரத்யேக பெரிய கூண்டு அமைச்சிருக்காங்க. இது வந்து கிளிகள் இருக்கிற கூண்டு தான் ஒன்றும். இந்த பச்சை கிளிகள்லாம் நீங்கள் பாண்டி பஜாரில் போனாலே அந்த
அவென்யூ ட்ரீஸ் இருக்குது, அதில் இருக்கிற பொந்துகளில் வந்து நிறைய கிளிகள் இருக்குது. ஈவினிங் போனாலே நம்ம பார்க்கலாம். பறவைகளே வந்து ஒரு அழகு தான். பறவைகளை பார்த்து கொண்டே இருந்தால் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வந்து ரொம்ப குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இங்கே உள்ள வந்து ஒரு சுற்றிட்டு வந்துருந்தாண்டாக்கா ஒரு 1.5 to 2 மணி நேரத்துக்குள்ளே நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். பட் சிறு குழந்தைகளை கூட்டின்னு போனீங்கன்னாக்கா அவங்க விளையாடுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. அதனால இன்னொரு 1 hour எக்ஸ்ட்ரா குழந்தைகள் விளையாடி விட்டு வரலாம். நல்ல ஒரு 2 மணிக்கு போனீங்கன்னாக்கா ஒரு 5 மணி மட்டும் அங்கே நல்ல ஜாலியாக பொழுதை கழித்து விட்டு வரலாம். லவ் பேர்ட்ஸ் அந்த மாதிரி விதவிதமான கலர்ஃபுல் கிளிகள், இதெல்லாம் குருவிகள், கிளிகள் அதெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக நீங்கள் போனால் எப்படி பார்ப்பீங்களோ அதே மாதிரி தான் இதை எடுத்திருக்கோம். உங்களுக்கு விவரங்கள் சொல்வதற்காக மட்டும்தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறோம். இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் விரும்பி பார்ப்பீங்கன்னு நம்புகிறோம். குழந்தைகளுக்கும் போட்டு காட்டுங்க. இதை வீடியோ பார்க்குறதோடு இல்லாமல் குழந்தைகளை கூட்டிக் கொண்டு போங்கள். அப்பொழுதுதான் வந்து அவர்கள் கண்டிப்பாக இதை ரசிப்பாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பாருங்க, சின்ன குரங்குகள் செய்யும் சேட்டைகள் எல்லாம் வந்து குழந்தைகளை ரொம்ப மகிழ்விக்கும். இது வந்து சிட்டிக்கு நடுவுலையே இருக்கு. நீங்கள் எல்லா இடத்துலேருந்தும் அப்ரோச் இருக்கு. நார்த் மெட்ராஸ்லேருந்து வரவங்களா இருந்தாக்க நீங்கள் மெட்ரோ பிடிச்சி சைதாப்பேட்டில் இறங்கி அங்கேருந்து ஏகப்பட்ட பஸ் இருக்குது, ஷேர் ஆட்டோ இருக்குது. அதை பிடிச்சி நேர வாசல் வந்து இறங்கிடலாம். முதலைகளுக்குன்னு ஒரு தனியாக ஒரு பிரத்யேகமான இடம் இருக்கு பாருங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபுல் க்ரோன் முதலை, இது crocodile. ஒரு வகை குரங்குகள் தான் அதுவும். கழுகுகளுக்குன்னு ஒரு பிரத்யேகமாக ஒரு கூண்டு வச்சிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் அது. உள்ள ஒரு 5-6 கழுகுகள் இருக்கு. சில வகை கழுகுகள் வந்து இப்போ அழிந்து வரும் இனமாக கண்டறியப்பட்டுள்ளது. அதனால் அவைகளை வந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருப்பதனால் இந்த மாதிரி கழுகுகள்லாம் வந்து இங்கே வளர்க்குறாங்க. இந்த ஆமைகளுக்குன்னு தனியாக ஒரு மீன்களுக்கு அக்வாரியம் இருக்கா மாதிரி ஆமைகளுக்கு இது வந்து ஒரு கண்ணாடி தொட்டியில் வந்து இந்த ஆமைகள் பாதுகாக்கப்படுகிறது. அதை தான் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் இந்த வீடியோ பதிவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி கண்டிப்பாக நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வண்டலூர் ஜூவை கூட போட்டிருக்கோம். நீங்கள் அதையும் போய் பார்த்து எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு ரசிக்கலாம்.
சிட்டிக்குள்ளே இவ்வளோ பச்சை பசேல்னு இருக்கிற இடம் வந்து உண்மையிலேயே கண்ணுக்கு ரொம்ப ரம்யமாக தான் இருக்கு. இங்க வந்து இந்த ஈமு கோழின்னு சொல்லுவாங்க இல்லையா, கோழிலே பெரிய வகை ஈமு கோழியை கூட 2 வளர்க்குறாங்க இங்க. அதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் ஈமு கோழி வளர்ப்பெல்லாம் ஆரம்பித்து கடைசியில் அது ஒரு ஸ்கேமாக முடிஞ்சு போச்சு. இந்த ஈமு கோழியை தான் இங்கே நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஒரு டயர்டாக வெளியில் போகிறப்ப சாப்பிடுவதற்கு வந்து ஒரு ஏசி ரெஸ்டாரண்ட்டு, இந்த கார் பார்க் பார்த்தோம் இல்லையா, அது பக்கத்துலேயே ஒரு அழகான ஏசி ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க. எல்லா வகையான டிஃபனும் கிடைக்கும். உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே காஃபி டீ எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி ரெஸ்ட் ரூம் நிறைய கட்டியிருக்காங்க, அதனால் எந்த கவலையும் இல்லை. இது வந்து இந்தியன் வாத்துகள், அதுக்கு தனியாக ஒரு என்க்ளோஷர். ஸோ இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் ரிவர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே ஒரு பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து கண்டிப்பாக நீங்கள் பதிவு பண்ணுங்க. இது போல மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்வது சேனல் ரிவர் ஓக்ஸ். நன்றி, வணக்கம்.